வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைகிறேன், மகிழ்கிறேன். இது கேள்விகளாயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். சில பழைய சம்பவங்களை, நினைவுகளை இப்போது கொஞ்சம் அசை போட வேண்டிய நேரம் இது. 2017ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் ஒரு யுத்தம் நடந்தது. மர்ம யுத்தம். கழகத்தை இரண்டாக பிளக்க வேண்டும் என்று எங்கோ போட்ட சதியின் வலை அன்றைக்குத்தான் முதலாக வெளியே தெரிந்தது. அதற்கு பிறகு கழகம் இரண்டாக உடைந்து தியாகத் தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையிலும் ஓபிஎஸ் தலைமையிலும் இரண்டு அணிகளாக பிரிந்தன. சின்னம் யாருக்கு, கட்சி யாருக்கு என்ற கேள்விகள் எழுந்தன. தேர்தல் ஆணையம் குறுக்கிட்டது. விசாரணை நடந்தது. விசாரணையின் முடிவில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மீண்டும் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைகிறார்கள். தேர்தல் ஆணையம் குறுக்கிடுகிறது. 2017 நவம்பர் 23ஆம் தேதி அன்று இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்புக்கு ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பிக்கிறது. அதற்கு அடுத்த நாள் மிகவும் நடுநிலையாக செயல்படுகிற தேர்தல் ஆணையம் ஆர்கே நகருக்கு தேர்தல் தேதியை அறிவித்தது. அதனுடைய தொடர்ச்சி இரட்டை இலை சின்னம் ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு வழங்கப்பட்டதை எதிர்த்து திரு டிடிவி அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்கிறார். பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறது. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின் பேரிலே இன்றைக்கு இரட்டை இலை சின்னம் மீதான தீர்ப்பு வந்திருக்கிறது. மீண்டும் ஓபிஎஸ் இபிஎஸ் தரப்புக்கு இரட்டை இலையை ஒதுக்கி இருப்பதாக அந்த தீர்ப்பு சொல்கிறது. இதன் பின்னணியில் உள்ள நிலை என்ன? குக்கர் சின்னம் எந்த அளவில் இருக்கிறது? திரு டிடிவி அவர்களுக்கு கிடைக்குமா என்ற கேள்விகள் நேயர்கள் மனதில் எழும். உங்கள் மனதில் எழுகிற அத்தனை வினாக்களுக்கும் விடை தருகிற நிகழ்ச்சியாக இன்றைய 1000 கேள்விகளாகும் நிகழ்ச்சி அமையும் என்று நான் கருதுகிறேன். நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்னால் இன்றைய குறள். கெடுவாக வையாது உலகம், நடுவாக நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு தாழ்வு. நீதி என்னும் அறவாழ்வு வாழ்ந்தும் ஒருவன் வறுமைப்பட்டு போவான் என்றால் அதை வறுமை என்று உயர்ந்தோர் எண்ணவே மாட்டார்கள். இதில் வறுமை என்பதை இன்றைக்குள்ள அந்த தீர்ப்பை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். டிடிவி தினகரனுக்கு பலத்த அடி. சில பத்திரிகைகளில் பார்க்கிறேன் செய்திகள். டிடிவி தினகரனுக்கு மீண்டும் சறுக்கல். இது சறுக்கல் தானா, இது அடி தானா என்பதையெல்லாம் கொஞ்சம் ஆழமாக இன்றைக்கு நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு விவாதத்தில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் வைப்பதற்காக இங்கே 3 விருந்தினர்கள் அவர்களை நான் அறிமுகம் செய்கிறேன். திரு சரவணகுமார் ஐஆர்எஸ் முன்னாள் இணை ஆணையர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ராஜசேகரன் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஷியாம் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு ஷியாம், நீங்கள் ஒரு வழக்கறிஞரும் கூட, மிகச்சிறந்த பத்திரிகையாளர், வழக்கறிஞரும் கூட. இந்த தீர்ப்பு சில பத்திரிகைகள் சொல்வதைப் போல திரு டிடிவி அவர்களுக்கு பின்னடைவா? உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக ஒரு ஆழமான அலசல். பின்னடைவு இல்லை. இந்த தீர்ப்பு இப்படித்தான் வந்திருக்கும். எப்படி வந்திருந்தாலும் எனக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கும். ஏனென்றால் என்றைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி வந்ததோ அன்றைக்கே இது இப்படித்தான் வரும் என்பது அனைவருமே யூகித்த ஒரு விஷயம்தான். எனக்கு இதில் தனிப்பட்ட முறையில் ஆச்சரியம் இல்லை. இதை முதலிலே நான் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி. இரண்டாவது, நாம் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த தீர்ப்பு இரட்டை இலை சின்னத்தை இன்னாருக்கு வழங்கு இன்னாருக்கு வழங்காதே என்பதற்கான தீர்ப்பு அல்ல. இந்திய தேர்தல் கமிஷன் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், தேர்தல் சட்டம் என்று நாம் சொல்வோம், அதன்படி அது இயங்குகிறது. அதன்படி அது இயங்குவதற்கு தனக்குத்தானே ஒரு ஆணையை பிறப்பித்துக் கொள்கிறது. அதற்கு பெயர் சிம்பிள்ஸ் ஆர்டர் என்று பெயர். அதாவது சின்னங்கள் தொடர்பான ஆணை. தேர்தல் கமிஷன் உள்ளே அவர்கள் பிறப்பித்துக் கொண்ட ஆணை. சரி. இந்தியாவிலே எல்லா சின்னங்களுமே தேர்தல் கமிஷனுக்கு தான் சொந்தம். ஒவ்வொரு கட்சிக்கும் இந்த சின்னத்தை தேர்தல் கமிஷன் பயன்படுத்துவதற்கான உரிமையை தருகிறது. அந்த உரிமையை தொடர்ந்து நீட்டிக்க வைக்க குறிப்பிட்ட சதவீத ஓட்டு வாங்க வேண்டும், குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீட்டு வாங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் 3 தேர்தலுக்கு பிறகு அதை எடுத்து விடுகிறது. இதுதான் சிம்பிள்ஸ் ஆர்டரின் தாத்பரியம். இந்த இடத்திலே இரட்டை இலை சின்னத்தை வழங்குவதற்கு தேர்தல் கமிஷன் பாரபட்சம் காட்டியது என்பது அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். துவக்கத்திலேயே குறிப்பிட்டது போல அது அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். இந்த பாரபட்சத்தை நீக்கி இருக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயமாக நீதிமன்றங்களுக்கு உண்டு, ஆனால் நீக்கவில்லை. அப்படி நீக்காததால்
டிடிவி தினகரனுக்கு பின்னடைவா என்கிற அந்த முதல் கேள்விக்கு தான் நான் இப்போது விடையளிக்கிறேன். பின்னடைவே இல்லை. என்ன காரணம் என்றால் இன்றைய சூழலிலே ஒரு சின்னத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு நொடி பொழுது போதும். அதற்கான உதாரணம் தான் உங்களது ஆர்கே நகர் தேர்தல். இதே போல இரட்டை இலை சின்னம் வழங்கப்பட்டு மறுநாள் ஆர்கே நகர் தேர்தலுக்கு தேதி அறிவிக்கப்பட்டு அன்றைக்கே இவருக்கு சின்னம் இல்லை என்றாகி அதற்கு பிறகு குக்கர் சின்னத்தை வாங்கி ஒரு 12 நாட்களுக்குள் அந்த குக்கர் சின்னத்தை மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்து விட்டார். காரணம் இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வசதி, மக்களுக்கு இருக்கிற விழிப்புணர்வு, இவரிடம் இருக்கின்ற இவரது ஓட்டு வங்கி, டிடிவி தினகரன் அவர்களிடம் இருக்கின்ற அவரது ஓட்டு வங்கி, அவர்கள் தேடி போய் போடுகிறார்கள். சொல்ல போனால் ஆர்கே நகர் தேர்தலிலே ஓட்டு அந்த எந்திரத்தை 1, 2, 3, 4 என்று வைப்பதற்கு பதிலாக மாற்றி மாற்றி எல்லாம் வைத்திருந்தார்கள். ஆக அந்த சின்னம் இருக்கிற வரிசையே மாறி இருக்கும். ஆனாலும் தேடி போய் அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் மக்கள் முடிவெடுத்து விட்டார். அதை செயல்படுத்துவதற்கான வழிகளை மக்களே தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். இதுதான் இயற்கையான ஒரு விஷயம். ஒரு ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும் போது எதிரே வருகின்ற எல்லா தடைகளையும் உடைத்து எறிந்து விட்டு அந்த ஆறு தன் போக்கிலே ஓடுகிறது. நதியின் பிழை என்று நறும்புடல் இன்மை என்று சொல்வார்கள். ஒரு ஆற்றிலே நல்ல நீர் ஓடவில்லை என்றால் அது அந்த ஆற்றின் பிழை அல்ல, மக்களின் பிழை. ஆக மக்களுக்கு தெரியும் ஆற்றிலே எப்போது நல்ல நீர் ஓட வேண்டும் என்பது. இதுதான் மக்களாட்சியின் தத்துவம். இந்த இடத்துல இந்த வழக்கு மேல்முறையீட்டு வழக்கின் அடிப்படை கோரிக்கை பிரேயர் என்று சொல்வார்கள். நமது ராசேரன் அவர்களுக்கு வழக்கறிஞர், அவருக்கு மிக நன்றாக தெரியும். இந்த பிரேயருக்குத்தான் எல்லா நீதிமன்றங்களும் பதில் கொடுக்கின்றன. அந்த பிரேயரே இருந்தது. என்ன பிரேயர் என்றால் டு செட் அசைட் the election commission's order in 2 of 2017. அதாவது அவர்கள் போட்ட முதல் தாவா அதற்கு எண் 2/2017. அதிலே அது ஒரு ஆணை பிறப்பிக்கிறது. அந்த ஆணையை நிராகரித்து மீண்டும் ஒரு முறை அதை தேர்தல் கமிஷனுக்கே இந்த தாவாவை திருப்பி அனுப்ப வேண்டும். இதுதான் அந்த பிரேயர். அதை டிஸ்கஸே பண்ணல. இதுதான் அந்த பிரேயர். ஆனால் தேர்தல் கமிஷனுக்கு திருப்பி அனுப்ப உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்து விடுகிறது. இவர்கள் வைத்த வாதங்களை எந்த வாதத்தையுமே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ராஜசேகரன் கூறுவது போல அதை அவர்கள் டிஸ்கஸே செய்யவில்லை. ஆனால் எனக்கு கிடைத்த தகவல்படி என்ன சொன்னார்கள் என்றால், ஏற்கனவே இது இப்படி ஆக வேண்டும் என்று மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் தரப்பட்டது. அந்த அரசியல் அழுத்தத்தை மீறுவதற்கு உயர்நீதிமன்றம் விரும்பவில்லை. ஆனால் அதே நேரத்திலே ஒரு சமரசமான ஒரு ஏற்பாடாக நீங்கள் இந்த அரசியல் அழுத்தத்தை மீறி செயல்படாமல் இருப்பதற்கு நீங்கள் இந்த ஆணையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறப்பட்டதாகவும், அப்படி ஏற்றுக்கொள்ளும் பட்சத்திலே குக்கர் சின்னத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறப்பட்டதாகவும், ஆனால் சர்டிஃபிகேட் ஆஃப் அப்பீல் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு உயர்நீதிமன்றத்தின் பெஞ்சிலே ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டால் உச்சநீதிமன்றத்திற்கு போவதற்கு ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் அப்பீல் கேட்பார்கள். அதை அந்த உயர்நீதிமன்றமே வழங்கலாம், மறுக்கவும் செய்யலாம். வழங்கினால் சுப்ரீம் கோர்ட்டிலே அட்மிஷன் ப்ராசஸ் என்பது எளிது. அதாவது அது ஆட்டோமேட்டிக் அட்மிஷன் மாதிரி. சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம தாவா கொண்டு போய் இது அட்மிஷன் ப்ராசஸ் ஆகி இதை அனுமதிக்கலாமா வேண்டாமா என்ற வாத பிரதிவாதங்கள் எழுந்து அந்த காலகட்டத்தை நாம் தவிர்க்கலாம் என்பதற்காக சில வழக்கறிஞர்கள் இந்த முறையை கையாளுவார்கள். இப்படி கையாண்டால் 30 நாட்களுக்குள் நாம் மேல்முறையீடு செய்ய வேண்டும். அப்படி இந்த முறையை கையாளாவிட்டால் 90 நாட்களுக்குள் நாம் SLP போட வேண்டும். இதுதான் வழக்கம். இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் அப்பீல் இவர்கள் கேட்டார்கள். யார் என்றால் கபில் சிபில் மூத்த வழக்கறிஞர், இந்தியாவின் மிக மூத்த வழக்கறிஞர்கள் ஒருவர். அவர் கேட்டார். ஆனால் சர்டிஃபிகேட் ஆஃப் அப்பீல் கொடுக்கவில்லை. இந்த டெல்லி உயர்நீதிமன்றம் அது கொடுக்கவில்லை. இப்போது சுப்ரீம் கோர்ட் அடுத்த 2, 3, 4 தினங்களுக்கு விடுமுறை. எனவே அந்த விடுமுறை வரைக்கும் நாங்கள் எங்களுக்கு இடைக்கால ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டபோது 15 நாட்களுக்கு பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் குக்கர் சின்னம் வேறு யாருக்கும் வழங்கப்படாது, நீங்கள் அதற்குள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று உயர்நீதிமன்றம் கூறிவிட்டது. இதில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் போய் வாங்க வேண்டும்? உயர்நீதிமன்றமே இந்த ஆணையை பிறப்பிக்க கூடாதா என்றால் அது பிறப்பிக்க முடியாது. ஏனென்றால் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே உள்ள ஆணையிலே 4 வாரத்திற்குள் இதற்கான தீர்ப்பு வர வேண்டும் என்று விதித்த அந்த ஆணையிலே, ஒரு 46 பக்க ஆணையிலே இது தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. என்னவென்றால், ஒரு அரசியல் கட்சியிலே இது போன்ற ஒரு தாவா எழும்போது, யாருக்கு கட்சி சொந்தம் என்ற தாவா எழும்போது, நன்றாக கவனியுங்கள், யாருக்கு சின்னம் சொந்தம் என்ற தாவா அல்ல, யாருக்கு கட்சி சொந்தம் என்ற தாவா. இந்த யாருக்கு கட்சி சொந்தம் என்ற தாவா அது ஒரு உரிமையியல் வழக்கு. ஏனென்றால் ஒரு கட்சி என்று இருந்தால் அதற்கு சொத்து இருக்கும், அதற்கு ஒரு தலைமை நிலையம் இருக்கும், பல்வேறு மாவட்டங்களிலே பல்வேறு அலுவலகங்கள் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்ததுதான் கட்சி. சின்னம் என்பது தேர்தல் கமிஷனின் சொத்து, கட்சியின் சொத்து அல்ல. ஆனால் கட்சியின் சொத்து கண்டிப்பாக நிறைய இருக்கும். ஆக கட்சி என்பது கொடி, சின்னம்
மற்றும் சொத்து. சின்னத்தை தேர்தல் கமிஷன் கவனித்துக் கொள்கிறது. சரி. சொத்தை யார் கவனிப்பார்கள்? சொத்தை உரிமையியல் நீதிமன்றம் தான் கவனிக்க முடியும். ஆக அந்த உரிமையியல் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் சிவில் சூட் அப்பீலாக நிலுவையிலே இருக்கிறது. அது முடிவெடுக்கும் போதுதான் அதிமுக யாருக்கு சொந்தம் என்ற முடிவு கிடைக்கும். இப்போது கிடைத்திருப்பது என்னவென்றால், தேர்தல் கமிஷன் போட்ட ஆணை நாங்கள் நிராகரிக்கவில்லை என்ற டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முடிவு மட்டும்தான் நமக்கு இப்போது கிடைத்திருக்கிறது. குக்கர் சின்னத்தின் முடிவு என்பது ஏற்கனவே அது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த முடிவுதான். அந்த கொடுத்த முடிவை வந்து சுப்ரீம் கோர்ட் தான் உறுதிப்படுத்த முடியும் என்பதால் ஏற்கனவே ஒரு செய்தி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்விட்டது. ஒரு தாவா சுப்ரீம் கோர்ட் மேலாண்மை அமைப்பு, அந்த தாவாவில் வந்து ஒரு உயர்நீதிமன்றம் தலையிட்டு ஒரு முடிவு சொல்லாது. எனவே அது வந்து அந்த முடிவை சொல்லவில்லை. மொத்தத்திலே இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. ஏனென்றால் அரசியல் அழுத்தம் என்பது இதில் இருக்கிறது. இன்னொன்று நான் கேட்கிறேன், இந்த சின்னம் கட்சி இதை தாண்டி ஓபிஎஸ் உள்பட 11 எம்எல்ஏக்கள் வழக்கு நிலுவையிலே இருக்கிறது. நீண்ட நெடுங்காலம் நிலுவையிலே தான் இருக்கும். இப்போ தேவையில்லை. இதை இப்படி பாருங்க, நியாயமாக அரசியல் ரீதியாக சில சமரசங்களை செய்து கொள்ளும் போது ஓபிஎஸ் வழக்கிலும் ஓபிஎஸ்க்கு சாதகமாக ஏன் சமரசம் செய்யப்படவில்லை? இதே போல ஒரு சமரசம் செய்திருக்கலாம் அல்லவா? ஏன் சமரசம் செய்து கொள்ளவில்லை? ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ்ஐ எப்போதுமே ஒரு நெருக்கடியிலே வைத்திருக்க விரும்புகிறார். வேண்டுமானால் பாருங்கள், தேர்தல் முடிந்த பிறகு அந்த வழக்கிலே ஓபிஎஸ்க்கு எதிராக தீர்ப்பு வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி தன்னிடம் மட்டும்தான் இருக்க வேண்டும், இரட்டை தலைமை வேண்டவே வேண்டாம், அதற்கு இடைஞ்சலாக இருப்பவர் ஓபிஎஸ் மட்டும்தான். இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் பிளவு என்பது இன்றைய தேர்தல் களத்தில் மட்டுமல்ல, நீதிமன்றத்திலும் வந்து பிரதிபலித்துக் கொண்டே தொடர்ந்து இருக்கிறது. அப்பா, ஒரு அரசியல் மிகப்பெரிய அரசியல் பிளவு எங்கெல்லாம் மறைமுகமாக போயிட்டு இருக்குன்னு பார்த்து நன்றி. என் கேள்விக்கு நீ பதில் சொல்லுங்க. இப்போ வந்து ஓபிஎஸ் வழக்கு ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட இதே காலகட்டம் நடந்திருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்து அப்பீலா போன வழக்கு. இது எப்படி வந்து தேர்தல் கமிஷன்ல இருந்து அப்பீலா போச்சோ அதே மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்துல இருந்து அப்பீலா போன வழக்கு. அந்த வழக்கை இதுல முடிச்சிருக்கணும்ல. நியாயமான கேள்விதான். பதில் தான் எங்க இருக்குன்னு தெரியல. திரு ராஜசேகர், அரசியல் அழுத்தம், கண்ணுக்கு தெரியாத ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கிறது என்பதை முக்கியமாக சொல்லியிருக்கார். இது திரு ஷியாம் அவர்கள் மாத்திரம் சொன்னதில்லை. உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே 4 பேர் வெளியே வந்து இந்த மாதிரி அரசு அழுத்தம் இருப்பதாக சொன்ன வெளியிட்டிருக்காங்க. நீதிமன்றம் அந்த நிலை தான் இருக்குது. எனக்கு இன்னொரு கேள்வி, தேர்தல் ஆணையம் 2017 நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் கட்சி பிளவுபட்டு இருந்த போது பெரும்பாலான எம்எல்ஏக்கள் தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் பக்கம்தான் இருந்தார்கள். உலகத்துக்கு தெரியும். பொதுக்குழு, செயற்குழு அவர்கள் பக்கம்தான் நின்றது. ஆனால் அந்த நேரத்தில் சின்னம் ஒதுக்கப்படவில்லை. இன்றைக்கு அதே தீர்ப்பை, அதே இதை தான் காரணம் காட்டுறாங்க. பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள், பெரும்பாலான பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கள் பக்கம் இருப்பதால் அவர்களிடம்தான் சென்று சேர வேண்டும் என்று தீர்ப்பு வந்திருக்கிறதா கேள்விப்படுறேன். என்ன முரண்பாடு இது? முதலாவதாக நான் ஒரு வழக்கறிஞராக அண்ணன் ஷாம் சொன்னதை ரொம்ப வருத்தத்தோடு ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றேன். ஏன்னா நீதிமன்றங்கள் தான் இந்த நாட்டில் உள்ள ஒரே புகலிடம். கோயிலாக பார்க்கின்றோம், நீதிபதிகளை கடவுளுக்கு சமமானவர்களை பார்க்கின்றோம். எங்கேயுமே நீதி கிடைக்காத போது நீதிமன்றங்கள் கதவை தட்டும்போது சாமானியனுக்கு சொல்கிறேன், எல்லாருக்குமே அங்கே போனால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விமோச்சம், நல்ல தீர்ப்பு வரும்னா, இந்தியா முழுவதும் இருக்க 130 கோடி மக்களுக்கு பிரச்சனை வந்தால் நீதிமன்றங்களில் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு தான் எல்லாருமே நம்புகிறோம். அப்படி தான் நாங்களும் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். நீதிமன்றங்களும் நீதிபதிகள் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலே ஒரு அழுத்தம் வருவதாக நீதிபதிகளே குற்றம் சாட்டும் போது இல்லை, அதுதான் ரொம்ப ரொம்ப வெரி பெயின்ஃபுல்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் அக்ரி பண்ணிக்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் அது பேரை மாற்றிடலாம், பாரதிய எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு மாற்றிடலாம். இன்கம் டேக்ஸ் பாரதிய இன்கம் டேக்ஸ், ஜனதா பார்ட்டியோட இன்கம் டேக்ஸ் பாரதிய ஜனதா பார்ட்டியோட இன்கம் டேக்ஸ். சிபிஐ பேரை மாற்றிட்டு பாரதிய ஜனதா பார்ட்டினே மாற்றிடலாம், சிபிஐன்னு தூக்கிட்டு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை வந்து நீங்கள் அதே சொல்லிடலாம், அவங்களுடைய விங்காக வச்சுக்கலாம். இந்த நிலைமைக்கு தான் இந்திய திருநாடு தள்ளப்பட்டிருக்கிறது. ரொம்ப மனவேதனையோடு சொல்கிறேன். ஆனால் நீதிமன்றங்களை அப்படி சொல்லும்போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏனென்றால் எஸ், உச்ச நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது. இது வெறும் இந்த தீர்ப்பு, இன்றைக்கு இரட்டை இலை சின்னத்துக்கு வந்த தீர்ப்பை நான் 100% தவறான தீர்ப்பு. இது வந்து இட் இஸ் நிறைய பாயிண்ட்ஸ் இதில் டிஸ்கஸ் பண்ணாமல் அவங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும், அதாவது இவர்கள் செய்ததும் தப்பு, இவர்கள் செய்ததும் தப்பு, மறைந்த ஜெயலலிதா அம்மையாருடைய கட்சி தான்
ஆனால் திருமதி வி.கே. சசிகலா பொதுச் செயலாளரை இவர் நியமித்தது தவறு, ஓபிஎஸ் இபிஎஸ்ஐ ஒருங்கிணைப்பாளர் நியமித்தது தவறு, இவரும் தவறு அவரும் தவறு, ஆனால் ரெட்டை இலை இவருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது சந்தேகம் வருது இல்லை அப்போ மிஸ்கேரேஜ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தீர்ப்பு முழுமையாக அந்த ஜட்ஜ்மெண்ட் வெளியில் வந்த பிறகு படித்த பிறகு தான் சொல்ல முடியும். இப்போ தீர்ப்பு ஜஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இட் தான் நான் பேச முடியுது, ஏன்னா என்கிட்ட தீர்ப்பு நகல் இல்லை. ஸோ அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக அந்த தீர்ப்பை பற்றி நான் விமர்சனம் செய்ய முடியாது. பட் டெஃபினெட்லி இட் இஸ் நாட் அ ஜட்ஜ்மெண்ட், இட் இஸ் நாட் அன் வேர்டிக்ட் given by the Honorable Delhi High Court on merits. உச்ச நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு எஸ்எல்பியா அப்பீலாக தாக்கல் ஆகும்போது நிச்சயமாக இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்க எல்லா பாயிண்ட்ஸும் த்ராஷ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அவங்க ஹியர் பண்ணி ஆன் மெரிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா திரு டிடிவி தினகரன் தெளிவாக சொல்கிறாரு, நான் அதிமுகவின் அங்கமாக தான் இந்த வழக்கை போட்டுருக்கேன், அமமுக ஒரு இயக்கமாக தான் நடத்திட்டு இருக்கோம், கட்சி இல்லை அதான் அதை வந்து அப்படி இருக்கும்போது ஒரு மற்றவங்களாம் விட்டுருங்க, அவங்களுக்கு முன்னாடி இருக்க டாக்குமெண்ட்ஸ் வாட் எவர் என்ன பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்களோ அது சம்மந்தப்பட்ட கொராபரேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பெருஸ் பண்ணிட்டு தான் ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வேண்டும். இந்த விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ ஃப்ளாஸை சுட்டி காட்டுறாங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பில் இவ்வளோ தவறுகள் நடந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த தரப்பில் சில தவறுகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தவறையும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒன்று ரெட்டையிலையை முடைக்கிருக்கணும் நீதிமன்றம். சரி, ரெண்டு பக்கமும் தவறு நடந்திருந்தால் ரெட்டையிலையை நீதிமன்றம் முடைக்கிருக்கணும். ஏன்னா இங்கேயே எப்படின்னா, நல்லா பாருங்கள், இந்த ஆட்சியே வந்து 11 எம்எல்ஏ வந்து எதிர்த்து ஓட்டு போடுறாங்க, அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. ரெட்டையிலையை முடக்கிறந்த ஓபிஎஸ் தரப்பு தான் போய் முடக்கிறாங்க. சரி, இதே எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோட பாரதிய ஜனதா பார்ட்டியோட சிஸ்டர் கன்சர்ண்டு கிளை சிஸ்டர் கன்சர்ண்டு ஓபிஎஸ் முடக்கின ஓபிஎஸ்ஸை நீங்கள் வந்து அவங்க ரெட்டையில அவங்க தரப்பு கொடுக்கறது வந்து எந்த விதத்துலையும் நியாயமே கிடையாது. ஆர்கே நகரில் நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முந்த நாள் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி நீங்கள் ரெட்டையில கொடுக்குறீங்க எலெக்ஷன் கமிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, எல்லாமே அதாவது எத்திக்ஸ் கிடையாது, ஒரு எந்த விதமான நியாயம் தர்மம் எதுவுமே இல்லாமல் அதர்மமாக செய்த விஷயத்தை மக்களின் ஜனநாயகம் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவே ஆர்கே நகரில் திரு டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார். எப்படி வெற்றி பெற்றார் அது வரலாறு. இந்த விஷயத்தில் சின்னம் முக்கியம், ரெட்டலை முக்கியம் என்றால் சின்னம் யாரிடம் இருக்கின்றது, அவர்கள் யார், அந்த ஆளுமை மிக்கவர்களா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவர் அம்மையாரும் ரெட்டலை சின்னத்தை தூக்கி 2 கைகளை விரல்களை காமிக்கும் போது அந்த சின்னத்திற்கு ரெட்டலை சின்னத்துக்கு வேல்யூ இருக்குது. இப்போ அதை யார் காமிக்க போகிறாங்கன்றது மக்களுக்கு தெரியும். ஸோ மக்கள் வந்து அந்த சின்னத்தை ஒதுக்கி வைத்து விட்டு தான் இந்த எலெக்ஷனை பார்க்க போகிறாங்க. இட் கோஸ் பை தி பர்சனாலிட்டி ஆஃப் அ லீடர், இட் டசன்ட் கோ பை சிம்பிள் ஆஃப் தி லீடர். அப்படி சிம்பிள் முக்கியம்னா ஆர்கே நகரில் உதயசூரனும் 2வது இடத்துல வந்திருக்கணும், அதிமுக வெற்றி பெற்றிருக்கணும், இல்லைனா உதயசூரன் வெற்றி பெற்றணும், அதிமுக 2வது வந்திருக்கணும் ரெட்டலை. அங்கே வந்து சிம்பிள் இஸ் நாட் அன் இஷ்யூ, ஆல்ரெடி ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அங்கே வந்து ஒரு 3வது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஜெயிக்கிறாரு குக்கர் சின்னத்தில். அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து அவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸியை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியுது எப்படி எல்லாரும் இந்த சின்னத்தை வாங்குகிறார்கள், எப்படி இவர்கள் இந்த மாதிரி காமெடியான விஷயத்தெலாம் செய்கிறாங்க. நீதிமன்றங்களை குற்றம் சொல்வது வழக்கறிஞராக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத தீர்ப்பு. ஏனென்றால் இந்த தீர்ப்பில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. அதை உச்சநீதிமன்றத்தில் நிச்சயமாக அதுக்கெல்லாம் ஒரு தீர்வும் இதுக்கெல்லாம் ஒரு பதில் கிடைக்கும் உச்சநீதிமன்றத்தில் வழக்காக தாக்கல் செய்யும்போது. ஆனால் இரு தரப்பும் தவறு செய்த போது நீதிமன்றம் எப்படி தவறு செய்த ஒரு தரப்புக்கு சின்னத்தை கொடுக்க முடியும்? அதான் என்னுடைய வாதம். இதில் வந்து டீட்டெயில்டாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அந்த ஆர்டரை பார்த்த பிறகு டீட்டெயிலாக என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதோட பாயிண்ட்ஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸை பார்த்த பிறகு தான் இதில் என்னென்ன ஆக்சுவல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லலாம். பிரைமா ஃபேஸை முகாந்திரம் ஃபஸ்ட்டு வந்த இந்த உத்தரவு நிச்சயமாக இட்ஸ் அகேன்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து ஒரு தலைபட்சமாக வழங்கப்பட்ட தீர்ப்பு. இதை வந்து திமுக தலைவர் கலைஞர் மாதிரி நான் பேச விரும்பலை. ஆனால் இது வந்து வழங்கப்பட்டதா எப்படி என்று பார்க்க வேண்டும். திரு சரவணகுமார், இந்த தீர்ப்பை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? அதாவது பராசக்தி படத்தில்
கலைஞர் வந்து எழுதுவார், இந்த பல விசித்திரமான வழக்குகளை நீதிமன்றம் சந்திக்கணும்னு எழுதுவார். அந்தமாரி ஒரு வழக்காக தான் இதை நான் பார்க்குறேன். இந்த வழக்கோட இன்னொரு மிரர் இமேஜ் இன்னொரு பக்கம் இருக்குது. அதாவது பாருங்கள், இரட்டை இலை சின்னத்திற்காக பணம் கொடுத்தார் அப்படின்னு டிடிவி தினகரன் அரெஸ்ட் பண்ணப்படுகிறார், ஜெயிலுக்கு போகிறார், அந்த கேஸ் அலைவாக இருக்குது. இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வருது, இரட்டை இலை தினம் அவருக்கே இல்லைன்னு. அதாவது எதுக்காக அவர் பணம் கொடுத்தாரோ அது இல்லை, அது அவருக்கு இல்லைன்னா அப்போ அந்த கேஸ் தப்பா? ஏதோ ஒரு கேஸ் ரைட்டாக இருக்கணும். ஒன்று இரட்டை இலை சின்னம் இவரோட சின்னம்னா தானே அப்படி பணம் கொடுப்பாரு, இல்லைன்னா பணம் கொடுக்க தேவையில்லையே. அவங்க பணம் கொடுக்கணும்னு பேச்சு வச்சுட்டா கூட ஸோ அந்த பக்கம் ஒரு கேஸ் வாங்குறது யாருங்கிற தகவல் யாரும் தெரியாது, வாங்குறது யாருன்னு இதுவரைக்கும் தகவல் இல்லை. அதான் பெரிய கேள்வி. கேஸ் போடுறது இல்லை, அது புட்ட இரட்டை இலை இல்லை, அது மக்கள் முடிவு பண்ண போகிறார்கள், அந்த எலெக்ஷன் முடிவு பண்ண போகுது. நான் என்ன சொல்கிறேன்னா, கேஸோட இதுதான் விசித்திரமான வழக்குங்கிறது. ஒரு பக்கம் சின்னத்திற்கு இவரோட சின்னம் என்று அவர்களே சொல்கிறார்கள், இன்னொரு பக்கம் இன்று அவரோட சின்னம் இல்லை என்கிறார்கள். ஏன் இல்லை என்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, ஒரிஜினலாக இந்த பெட்டிஷன் மதுசூதனன் போடும்போது அவர் வந்து அகேன்ஸ்டாக போடுறாரு. அப்போ எடப்பாடி இவர்கள்லாம் இந்த சைடு இருக்காங்க. இந்த கேள்வியை தான் அவர்கிட்ட போட்டேன் நான். அப்போ அந்த எண்ணிக்கை அடிப்படையில் தீர்ப்பு சொல்லப்படவில்லை. அந்த எண்ணிக்கை அன்னைக்கு சின்னம்மா அவர்கள் ஜெனரல் செக்ரட்டரி ஆனதுக்கப்புறம் பொதுக்குழுவெல்லாம் கூட்டி 1500க்கு மேலே அதிகமான பேர்ட்ட கையெழுத்து வாங்கி ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறோம். எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் தான் அதிமுகன்னு சொல்லி. தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை, அதையும் சேர்த்துங்க. தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுறது, அது அந்த நேரத்தில் எடுக்கவில்லை இந்த கேஸ். அதுக்கப்புறம் தர்ம யுத்தம் முடிந்ததா, அப்புறம் ஒரு மர்ம யுத்தம் தொடர்ந்துச்சா, அந்த 2 யுத்தம் சேர்ந்து ஓபிஎஸ் யூபிஎஸ் சேர்ந்து புதுசா வந்த உடனே அவங்க ஒரு அஃபிடவிட் கொண்டே கொடுக்குறாங்க. அதுல 1500 இல்லை, அது கீழே தான் இருக்கு. அதுல எண்ணிக்கை வேலை செய்யுது. ஆமா, அந்த அவங்கள இது வரைக்கும் கிராஸ் எக்ஸாமினேஷன் அலோவ் பண்ணல. ஏன் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, இன்னைக்கு ஏன் எப்படி சொன்னீங்க? எலெக்ஷன் கமிஷன் கிராஸ் எக்ஸாம் அலோவ் பண்ணவில்லை. நேச்சுரல் ஜஸ்டிஸ் என்ன, ஒருத்தர் உங்களுக்கு ஆதரவாக விட்னஸ் பண்ணுறாரு, அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு எதிராக சொன்னார்னா நான் கூட்டு வர கேட்கணும் 4 கேள்வி, ஏங்க மாறி சொல்கிறீங்கன்னு. அதுக்கு இதுவரைக்கும் அலோவ் பண்ணல. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நான் பார்த்த வரைக்கும் 67 68 பாராஸில் என்ன போடுறாங்கன்னா, இப்போ ஒரு அஃபிடவிட் வாங்குகிறோம், யார்கிட்ட வாங்குகிறோம், எம்எல்ஏஸ்ட்டை வாங்குகிறோம், எம்பிஸ்ட்டை வாங்குகிறோம், அவங்கெல்லாம் வந்து இந்த சைடு இருக்காங்க, அதனால எலெக்ஷன் கமிஷன் இந்த கேஸை அனுப்ப வேண்டிய தேவையில்லை திருப்பி மறுபரிசீலனைக்கு, இப்போதைக்கு சின்னம் வந்து அவங்களுக்கு கொடுத்துடலாங்க. இதுதான் புரியாத புதிராக இருக்குது. ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட எண்ணிக்கையை கண்டுகொள்ளாத தேர்தல் கமிஷன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சியாமண்ணன் சொன்னார், இந்த தீர்ப்பை பார்த்து நான் ஷாக் ஆகலைன்னு. அவர் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கிற எந்த ஒரு அமமுக தொண்டரும் ஷாக் ஆகலை. எல்லாத்துக்கும் தேவையும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும் இந்த தீர்ப்பு மாறி தான் வரப்போகுதுன்னு. இது ஹைகோர்ட் மேலே இருக்க நம்பிக்கை இல்லாதன்மையினால கிடையாது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் அப்படி, கடந்த 1 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்க விஷயம் அப்படி. அதனால யாரெல்லாம் நினச்சிப்பாங்கன்னா, இவங்க எப்படி 1 ஆண்டு கிடையாது, கடந்த 5 ஆண்டுகள். காங்கிரஸ்காரங்க கடந்த 5 ஆண்டுகள். அதனால நடந்துகிட்டு இருக்க இந்த விஷயத்துல 2017 இருந்து. ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, ஒரு மவுண்ட் ரோட்ல ஏகப்பட்ட கம்பெனி போர்டு இருக்கு. யாரோ 2 பேர் சேர்ந்து ஒரு மணி மாஃபியா அந்த போர்டை உடைச்சிட்டு போய் எடுத்துட்டு போயிட்டா அந்த கம்பெனி அவங்களுக்கு சொந்தமாயிடுமா? இந்த சின்னங்கிறது ஒரு போர்டு, ஆனால் கட்சி உள்ள இருக்கு, ஆஃபீஸ் உள்ள இருக்கு. கட்சின்னு என்ன, ஒரு அன்னபூர்ணா ஹோட்டல், சரவணபவன் ஹோட்டல்னா அதில் இருக்க டேபிளும் சேரும் உள்ள இருக்கிற இதுவும் கிடையாது, அதில் இருக்க உணவும் அதில் இருக்க நம்பகத்தன்மையும் தான். அதுமாரி கட்சினா ஒரு தொண்டர்களுடைய உணர்வும் அவர்களுடைய மனசாட்சியும் தான். ஸோ இன்னைக்கு யாரோட தொடர்கள் உணர்வு மனசாட்சி இருக்குன்னா டிடிவி அண்ணன் கூட இருக்கு, மக்கள் சிலர் கூட இருக்கு. ஸோ இந்த சின்னம்ங்கிறது ஒரு அடிப்படையான ரெப்ரசன்டேஷன். இப்போ அடுத்த கேள்வி வருது, ரெட்டை இலை இல்லை குக்கர் சின்னமாக கிடைக்குமான்னு. அதிமுக 2ஆக பிளவுபடுகிறது. சரி, கழகம் 2ஆக பிளவுபடவில்லை, கட்சியின் நான் சொன்ன மாதிரி போர்டு 2ஆக பிளக்கப்படுது. நம்ம என்ன கேட்குறோம், எங்களுக்கு அந்த உரிமை இருக்கு கொடுங்கன்றோம். அதே நேரத்தில் நம்ம கட்சியை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஏன் முடியாது? நான் அதிமுக பங்கு கேட்டுட்டு இருக்கேன், நான் பண்ண மாட்டேன், எனக்கு அதை கொடுங்கன்னு கேட்குறோம். அப்போ சுப்ரீம் கோர்ட் February 7 ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு அங்கமாக இருப்பதனால் உங்களுக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்க வேண்டும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. எதனுடைய அங்கமாக இருப்பதால்? அதிமுக முக்கியமான வார்த்தை. அதிமுக உங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுக்கணும் உச்சநீதிமன்றம். ஸோ அந்த தீர்ப்பில் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து தான் ஆகணும். இதனோட அப்பீல் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இதனோட அப்பீல் SLP ஃபைல் பண்ணுவாங்க. ஆனால் நான் இப்போ என்ன வழக்கறிஞர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசும்போது சொன்னேன்னா, அந்த கேஸ் நீங்கள் எடப்பாடி மேலே மாற்ற முடியுமான்னு கேட்டேன், எடப்பாடி அவர்கள் மேலே. ஏன்னா சின்னத்துக்கு இந்த கேஸில் வந்து நெகட்டிவாக ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம், பணம் கொடுத்த வழக்கிலே எடப்பாடி தான் நீ ஓனர் அப்படின்னு சொல்லி அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா நாங்கள் கேட்க சொல்கிறோம். ஸோ அதனால் எந்த ஒரு அமமுக தொண்டனுக்கும் இதில் ஷாக் இல்லை. இது எதிர்பார்த்த ஜட்ஜ்மெண்ட்டாக தான் எல்லாம் பார்க்குறாங்க. நடக்கிற நிகழ்வுகள் அப்படி இருக்குது.
உண்மையாக எப்படி 1989 சேவல் சின்னம் அம்மாவுக்கு வந்தது, அதிலிருந்து வெற்றிக்கனியை பறித்தார்களோ அதுபோல் குக்கர் சின்னத்திலிருந்து இரட்டை இலை மீண்டும் நம்மளுடைய அலுவலகத்திலே மலரும். இப்பொழுது மலர்ந்து கொண்டிருக்க இடம் வேறு, நம்மளுடைய அலுவலகத்தில் இந்த இரட்டை இலை உருவாகும் என்பதை திரு ஷியாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முடிச்சு அது, எனக்கு நம்பவே முடியாதது. திரு சரவணகுமார் சுட்டி காட்டியதை போல 1989 அந்த வரலாறு மீண்டும் திரும்புதோ. இப்போ பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை, ஆர்கே நகரில் கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நவம்பர் 24ஆம் தேதி அறிவிக்கிறாங்க. 23ஆவது ரெட்டையிலே கொடுத்தாச்சு. அடுத்த நாளே அதற்கு பிறகு தேர்தல் வருகிறது. இப்போவும் தேர்தல் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேலையில ஒரு வாரத்துக்குள்ளே அறிவிப்பு வரும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இரட்டை இலை இல்லைங்கிற தகவல் வந்திருக்கு. குக்கர் அது இருக்குமா, கிடைக்குமா, அதில் மாற்றிருக்கா? சரவணகுமார் ஐஆர்எஸ் அபிஷியல் நினைச்சேன், ஆனா அவரோட நுண் அரசியல் உண்மையிலே என்னை வியக்க வைக்குது. அவர் சொன்னது எல்லாமே சரிதான். இது இருக்கிற மிரர் இமேஜ்னு சொன்ன பாயிண்ட் வந்து வெரி வெல் செட் பாயிண்ட். ரொம்ப பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். இந்த ஆர்டர் காப்பி வந்து வந்துருச்சு. ஆர்டர் காப்பியில் வந்து கடைசியில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரிஜினல் ஆர்டரில் we find no infirmity in the order of the commission warranting interference by this court. இவ்வளோதான் பாயிண்ட். ஆல் பெட்டிஷன்ஸ் ஆர் அக்கார்டிங்லி டிஸ்மிஸ்ட். அதாவது திருமதி சசிகலா தரப்பு, திரு டிடிவி தினகரன் தரப்பு போட்ட எல்லா பெட்டிஷனும் டிஸ்மிஸ் ஆகுது. ஏன்னா தேர்தல் கமிஷனோட ஆர்டர்ல இன்ஃபார்மிட்டி எதுவும் இல்லை அப்படின்னு. இன்ஃபார்மிட்டி ஏன் இல்லைன்னு அவன் சொல்றான் அப்படின்னா, ஒரு சில அஃபிடவிட்டுகளில் கையெழுத்து தவறு, போலி கையெழுத்து என்று இவர்கள் சொன்னாலும் கூட அதை கழிச்சுட்டு பார்த்தாலும் எல்லாமே சரிதான். மெஜாரிட்டி, டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டி 3. ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் டெஸ்ட், அதில் வந்து எம்எல்ஏ எம்பி நம்பர் அது மாறிக்கிட்டே வருது. அதாவது திரும்ப சசிகலா இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவாக இருக்குது, திரு ஓபிஎஸ் சிபிஎஸ் வரும்போது இவங்களுக்கு ஆதரவாக வருது. அது பிஜேபி கவர்மெண்ட் அதை மாற்றுதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னொன்று வந்து டெஸ்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன், ஆர்கனைசேஷனல் டெஸ்ட்லேயும் இவங்க வந்து திருப்பி இன்னொரு வாட்டியாக ரூல் எல்லாத்தையுமே மாற்றி வச்சிடுறாங்க. அப்போ இன்னொரு டெஸ்ட் பைலா டெஸ்ட் 43 விதியின்படி வந்து மாற்றவே முடியாதுன்னு அடிக்கோடிட்டது வந்து மக்கள் திலகமும் அதற்கு பிறகு மேலும் செறிவூட்டிய அம்மா அவர்களும். 43வது விதியின்படி வந்து பொதுச் செயலாளருங்கிற பதவியில் மாற்றவே முடியாது. ஆனாலும் என்லார்ஜிங் த ஸ்கோப், அதாவது இவங்க வந்து ஒரு நம்ம கோல் அடிக்க போகிறோம், டக்குன்னு வந்து கோல் போஸ்ட் எடுத்து அந்த பக்கம் தள்ளி வச்சிடுறது. சரி, அங்கே தானே வச்சிருக்காங்க, அங்கே கோல் அடிக்க போனால் அதுக்கு எடுத்தாப்புல ஷிஃப்டிங் த கோல் போஸ்ட். இது மாதிரி வந்து இவங்க வந்து ஸ்கோப்பை என்லார்ஜ் பண்ணிட்டே போறாங்க. தேர்தல் கமிஷன் எப்படி என்லார்ஜ் பண்றாங்கன்னா, எல்லாருக்கும் அஃபிடவிட்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, இனிமேல் நோ மோர் அஃபிடவிட் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொல்றாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்து பிஜேபி கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது எல்லாரும் அஃபிடவிட் கொடுக்கலான்றாங்க. ஆயிரக்கணக்கான அஃபிடவிட் கொண்டு போய் எல்லாரும் கொடுக்குறாங்க. ஆனா அதை எல்லாமே கணக்கில் எடுத்துக்காம வந்து பழைய லெவல்லே வச்சு முடிச்சு விட்டுறாங்க. இது ஒரு பெரிய இன்ஃபார்மிட்டிங்கிறதா ஆர்குமெண்ட். ராசேர் சொல்ற மாதிரி அந்த பாயிண்ட்டுக்குள்ள யாருமே போகவே இல்லை. ரொம்ப சிம்பிளா வந்து இதை வந்து டிஸ்மிஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன ஆக போகுதுன்னா, இன்னொரு கவர்மெண்ட் வரும்போது இது நேரம் மாறும். எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. ராசேரை என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் வந்து அரசியல் அழுத்தம் அப்படிங்கிறத நான் திருப்பி உறுதியாக அதே பாயிண்ட் தான் இருக்கிறேன். ஒரு வழக்கறிஞராகவும் நான் அதை உணர்ந்து தான் சொல்கிறேன். என்ன காரணம்னா, நம்ம நீதிபதிகளை விமர்சனம் பண்ணல, நீதிமன்ற தீர்ப்பை நம்ம தாராளமாக விமர்சனம் பண்ண முடியும். ஒவ்வொரு நீதிமன்ற தீர்ப்பையும் விமர்சனம் பண்ணி தான் நம்ம அப்பீலுக்கே போகிறோம். ஜட்ஜ் ஹஸ் நாட் அப்ளைட் ஹிஸ் மைண்ட் நம்ம சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? யோசிக்கவே இல்லைங்க இந்த நீதிபதினு சொல்றோம். நீதிபதி மேலே குற்றம் சொல்லி தான் போறோம். ஆமா, என்ன சொல்லலையா ராஜ்சர், சொல்லலையா அவரோட அப்பீல்ல? இல்லை நம்ம சொல்ல என்ன சொல்றோம்னா, நீதிபதி கிட்ட இப்போ ஒன்றும் இல்லை, ராஃபேல் ஜட்ஜ்மெண்ட் அண்ணன் சொன்னார். ராஃபேல் ஜட்ஜ்மெண்ட்டில் ஒரு தவறான கருத்தை முன்வைக்கும் போது இல்லை மைண்ட் அப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம், சொல்கிறோம். பட் அதுக்கு வந்து அது வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிறது இல்லை. இந்த தீர்ப்பு என்னன்னா, டோட்டல் தீர்ப்பே வந்து செலக்டிவாக டிஸ்கஸ் பண்ணிட்டு தேவைப்பட்ட மெரிட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் தான் என்னுடைய பாயிண்ட். என்னன்னா, நான் இந்த கேள்வி மட்டும் பதில் சொல்லிட்டு முடிச்சிடறேன். இப்போ வந்து உங்க கேள்விங்கிறது குக்கர் சின்னத்தை பற்றிய கேள்வி. இது வரைக்கும் வந்து சிங்கிள் ஜட்ஜு தான் முதல்ல வந்து அவங்க ரேகா பாலின்னு நினைக்கிறேன், அவங்க தான் முதல்ல வந்து குக்கரை பத்தி மென்ஷன் பண்றாங்க. ஆனா அது அடைப்புக்குறிக்குள்ள ப்ரிஃபரபிளி குக்கர்னு தான் போட்டிருந்தாங்க. குக்கர் சின்னம்னு அவங்க சொல்லவே இல்லை, ப்ரிஃபரபிளி குக்கர்னு தான் போட்டிருந்தாங்க. அப்புறம் அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது நம்ம இவர் சரவணகுமார் சொன்ன மாதிரி வந்து இவங்க பொலிட்டிக்கல் குரூப்பு, அதாவது அதிமுக மேல உரிமை உள்ள 2 அரசியல் அணிகள் அப்படிங்கும்போது ஒரு அரசியல் அணிக்கு ஒரு சின்னம் இருக்கும்போது இன்னொரு அரசியல் அணிக்கு ஒரு சின்னம் இருக்கத்தான் செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லுது. இப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறகு இவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க. அந்த அப்ளிகேஷனை டிஸ்கஸ் பண்ணும்போது ஜட்ஜ்மெண்ட் ஹஸ் பீன் ப்ரொனவுன்ஸ்ட்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்றா அப்படின்னா,
Chopra Learned Counsel appearing for the Election Commission submits that for a period of 15 days, the symbol of pressure cooker will not be allotted to any other party in Tamil Nadu and Pondicherry. பெரிய விஷயம் என்னன்னா ஃப்ரீ சிம்பிள் லிஸ்ட்ல குக்கர்னு கிடையாது, ப்ரெஷர் குக்கர் தான் இருக்குது. குக்கருங்கிற வார்த்தை நம்ம தான் பயன்படுத்துறோமே தவிர ப்ரெஷர் குக்கருங்கிற வார்த்தை தான் எலெக்ஷன் கமிஷன் பயன்படுத்துது. எக்ஸாக்டா அந்த வார்த்தையை போட்ட உடனே as prayed copy of this order be given to all parties அப்படின்னு சொல்லிட்டு by virtue of an interim order passed by the learned single judge of the court, அந்த பழைய இதை சொல்றாங்க. ஆக ஃபர்ஸ்ட் டைமா இப்போதான் வந்து சிம்பிள் ஆஃப் ப்ரெஷர் குக்கர் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு கோர்ட்டோட உத்தரவுல வந்து வந்திருக்கு. இதை நான் வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் சைனா பார்க்கிறேன். சரி, அப்போ இந்த சிம்பிள் ஆஃப் ப்ரெஷர் குக்கரை வழங்கணும் அப்படிங்கிற உத்தரவு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப இயல்பாகவே வந்து போட்டுரும். ஆனா இன்னைக்கு இருக்கு என்னோட சொந்த கருத்து, யாருக்குமே சிம்பிள் தேவையில்லைங்கிறது என்னோட சொந்த கருத்து. என்ன காரணம்னா, என்னைக்கு மொபைல் போன் வந்து எல்லாருக்கும் வந்து வாட்ஸ்அப் அனுப்ப தெரியுதோ, எல்லாருக்கும் வந்து ட்வீட் பண்ண தெரியுதோ, சாதாரண கிராமத்துல வாட்ஸ்அப் அனுப்புறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து 1952 சிஸ்டமான இந்த சிம்பிள் தேவையா? இந்த சிம்பிளுக்காக போடுற சண்டையும் போடுற பஞ்சாயத்தும் வந்து தேர்தல் கமிஷனோட நேரத்தையே வீணடிச்சிட்டு இருக்கு. சிம்பிளே தேவையில்லை, ஆளாளுக்கு நம்பர் கொடுத்தா போதும் என்னோட சொந்த கருத்து. ஆனால் அதை தாண்டி இதுல வந்து ஒரு வகையான அட்டாச்மெண்ட் இப்போ வந்து இன்னைக்கு உண்மையாவே அமமுகல நம்ம வந்து 39 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க மிகப்பெரிய அளவில் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கும் போது 39 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ரெட்டையில சிம்பிள் மேல என்ன அட்டாச்மெண்ட் இருந்துரும்? எனக்கு தயவு செஞ்சு நீங்க பதில் சொல்லுங்களேன். எனக்கு இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். ஆனா ஒரு 25 வயசோ 28 வயசோ இருக்கவனுக்கு ரெட்டையில சின்னத்து மேல பெரிய அட்டாச்மெண்ட்லாம் இருக்காது. குக்கரை தான் வெற்றி சிம்பிளா கருதுவான். ஏன்னா அவன் கண்ணெதிர வந்து வெற்றி பெற்றது வந்து குக்கரா தான் இருக்க முடியும். ஆக சின்னமே தேவையில்லைங்கிற ஒரு காலத்துக்கு போய் ரெட்டையில சின்னங்கிறது இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு பிறகும் 2018 வந்து அது ஒரு தோல்வியடைந்த சின்னமாக கருதப்படுகிற ஒரு நிலைமையில குக்கருங்கிற சிம்பிளை தான் இவங்க எதிர்க்கிறாங்க. எதிரிகள் எதை எதிர்க்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் உங்கள் ஆயுதம் தீர்மானிக்கப்படுகிறது. அதுதான் முக்கியமானது. ராஜசேகர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். இரட்டையில அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, ரைட், ஓகே. குக்கர் கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் இவங்கெல்லாம் தவிக்கிறாங்க சார்? அது ஒரு பொது சின்னம் சார், யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை ஆங்கிலத்தில் அழகாக ஒரு சேயிங் இருக்குது, ஒன்ஸ் பிட்டன் ட்வைஸ் ஷைன். ஒரு முறை வாங்கின தர்மடி கொஞ்சம் நஞ்சம் இல்லை ஆர்கே நகரில். அதாவது நீங்கள் கடைசி நிமிஷம் எவ்வளவோ செய்து பார்த்தோம், திமுக டெபாசிட் போச்சு, அதிமுகவுக்கு அந்த மயிரிழையல் டெபாசிட் கிடைத்தது. ஸோ மக்கள் வந்து ரொம்ப, அதாவது ஆல்ரெடி டிசைட் பண்ணிடுறாங்க யாருக்கு வாக்களிக்கணும் வரும் தேர்தலில். எந்த தேர்தலும், ஃபார் உதாரணத்துக்கு திருவாரூர் தேர்தல் நடந்திருந்தால் நான் வந்து அமமுக ஸ்போக்ஸ் பர்சன் இவர், நான் கிடையாது, மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க. திருவாரூர் தேர்தல் நடந்திருந்தால் நிச்சயமாக எஸ் காமராஜ் வெற்றி பெற்றிருப்பார். அவர் அமமுகவில் நின்றுந்தாலும் வெற்றி பெற்றிருப்பார், எங்கே இருந்தாலும் வெற்றி பெற்றிருப்பார். அதுதான் அமமுகவுடைய ராஜதந்திரம். சின்ன குறுக்கீடு மன்னிப்போட, இன்னைக்கு நான் வரும்போது வந்து திருவாரூர் தேர்தல் சொன்னதுனால திருவாரூர் தேர்தலில் தேர்தல் கமிஷன் பாரபட்சத்தை பற்றி மதுரை உயர்நீதிமன்ற கிளின்னு கிழிச்சிருக்கு. எப்படின்னா, திருவாரூருக்கு நீ தேர்தல் நடத்தும் போது யாரை கேட்டுட்டு நடத்தின, தேர்தல் நடத்துவதற்கு உரிய சூழல் இருக்குன்னு நீ எப்படி முடிவெடுத்த, அப்புறம் எப்படி வந்து அதை கேன்சல் பண்ண, ஏன் இப்படி ஒருதலை பட்சமா நடந்துக்கிற? நம்ம மதுரை உயர்நீதிமன்ற கிளை இவ்வளவு கேள்வி கேட்டு தேர்தல் கமிஷன்ட்ட ஆணை போட்டிருக்க. என்ன ஆணைன்னா, நீ இதுக்கு மத்திய அரசுல இருந்து உனக்கு வந்து ஆர்டர் காப்பி எனக்கு சப்மிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. இப்படி இருக்கு. நல்லா சொன்ன மாதிரி தான் கிளை அது பேசாம இந்த ரெட்டை சின்னமும் மதுரை நீதிமன்றத்தில் நடந்திருக்கலாம் போல இருக்குது. நம்ம ஊர்லயே நல்ல தீர்ப்பு கிடைச்சிரும் போல இருக்குது. சரி, அதை விடுங்க. நீதிமன்றத்து மேல மதிப்பு இன்னும் அண்ணன் சொல்றதுக்கு வருது. ஸோ அந்த மாதிரி நீதிபதிகள் வந்து மனசாட்சியோடு தான் இருக்கிறாங்க. சம்டைம்ஸ் இந்த மாதிரி தீர்ப்புகள் வரும்போது நம்மளுக்கே நீதிமன்றத்து மேலே இருக்க மரியாதையும் மதிப்பும் அந்த நம்பிக்கையும் இழக்கின்றோம். ஏனென்றால் நான் வந்து இரண்டு நாள் செய்தி வரும்போது அந்த மரியாதை கூடுகிறது. அது வேற கூடுது பாருங்க. அதனால இந்த சின்னம் வந்து எனக்கு வருகின்ற தேர்தலில் வந்து சின்னம் பெருசா அப்படி இருந்தா இந்தியா ஃபுல்லா தாமரை மலருது, தமிழ்நாட்டில் மட்டும் மலரவே மாட்டேன். இது மண்ணு வேற இல்லை சின்னம் அவ்வளோ பாப்புலர் சின்னம். நரேந்திர மோடி அப்படின்னாலே அப்படி ஒரு நம்மளுக்கே ஒரு அப்படி வருது ஜோஷ், ஹவுஸ் ஜோஷ் அப்படின்றாங்க சினிமா பார்த்துட்டு எல்லாரும். ஸோ அந்த மாதிரினா ஹவுஸ் தாமரை அப்படின்னா தாமரை கவுந்தது. ஸோ அதனால் சின்ன இல்லை, ரெட்டைலை யார் கையில் இருக்குதோ, யார் எடுத்து அந்த கட்சியை நடத்துகிறாங்களோ, இட்ஸ் ஒன்லி த பர்சனாலிட்டி கல்ட் விச் மேட்டர்ஸ், தி லீடர்ஷிப் விச் மேட்டர்ஸ். அந்த ஆளுமை தான் முக்கியம், அந்த ஒருத்தருடைய கேலிபர் முக்கியம், ஒருத்தருடைய ஸ்டேச்சர் முக்கியம், ஒருத்தருடைய அப்பீல் மக்களுக்கும் வாக்காளருக்கும்
எப்படி ஹவு தே இன்ட்ராக்ட் வித் த பீப்புள், இதெல்லாம் முக்கியம். ஓவரால் ஒரு சின்னத்தை வச்சு இது என்ன அப்புறம் வாயில் நல்லா வருது நான் சொல்ல விரும்பல. நான் இது வந்து அப்படிலாம் எதையுமே நீங்கள் பாருங்கள், பிரச்சனை என்ன தெரியுங்களா, நீங்கள் வந்து எல்லாமே ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே ரொம்ப சுலபமாக கிடச்சிடுச்சு. அது வந்து அதிமுகவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஜாக்பாட்லாம் அடிக்கும். எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பாங்க, திடீர்னு புரட்சி தலைவி அம்மையார் கூடுவாங்க. உதாரணத்துக்கு நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன், ஒன்லி ஹியர்ஸே தான் நான் சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் ஐ எம் நாட் அ ஏடிஎம்கே மெம்பரு. பஸ்ஸில் ஒருத்தர் அப்படியே மூட்டை தூக்கிட்டு போகிறாரு, பார்த்தா நீ தான் அடுத்த எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் உருவாக்கப்பட்ட நபர்கள் திடீர்னு நாகராஜன் சோழன் பரம்பரையில் வந்த மாதிரி பேசும்போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சதே. அன்புமணி ராமதாஸுடைய அந்த அதிமுகவை தாக்கின பேட்டிகள் தான் ரொம்ப மோஸ்ட்லி சீன் பை எவ்ரிபடி. என்னோ பேசிட்டாரு, கடைசியில் அவர் பேசுறது மாதிரி அதோட கேவலமாக அவர் நடந்துக்கிட்டாரு. இப்போ அவரை போட்டு கழுவி ஊற்றுறாங்க நெட்டிசன்ஸ்லாம். இப்படி ஒரு சூழ்நிலையை மக்கள் மன்றத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. எவ்ரிபடி ஹஸ் பிகம் அ லாஃபிங் ஸ்டாக். அதாவது ஒரு நாட் ஓன்லி பண்டில் ஆஃப் லைஸு, ஒரு சிரிப்பாக ஒரு காமெடி நடிகர்கள் ஒரு இந்த டிவி சீரியல் நடத்துவாங்க டிவிலாம், இந்த ஜோக்காக வச்சு ஒரு ப்ரோக்ராம். அந்த மாதிரி அரசியல் மேடைகளும் அரசியல் கட்சிகளும் மாறிவிட்டதுன்றது மிகவும் ரொம்ப வலியாக இருக்குது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் தான் அண்ணா முதலமைச்சராக இருந்தார், காமராஜர் முதலமைச்சராக இருந்தார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த மிட் டே மீல்ஸு. எவ்வளோ எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் வருது, ஒரு திரு டிடிவி தினகரனை பார்த்து எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாட்டு தான் பாடணும்னு தோணுது. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜான்னு தான் தோணுது எனக்கு. சரி சரி. அதனால் அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா. நீங்கள் முக்கியமாக சொன்ன ஒரு வார்த்தை, புரட்சி தலைவி வந்து மூட்டை தூக்கிட்டு போகிறவங்க கூட கொடுப்பாங்க. அந்த மூட்டை தூக்கிட்டு போகிறவங்க எப்படிப்பட்டவனாக இருந்தால்னா கட்சிக்கு விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் அது யாராக அந்த ட்ரெயிட் தான் நான் அமமுகவில் பார்க்குறேன். அவர் வந்து கட்சிக்காரங்களையும் அவங்க ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறது. சரி, இதெல்லாம் வந்து இட் இஸ் டெம்பரவரி, ஷார்ட் லிவ்டு சக்ஸஸ். இதெல்லாம் ஷார்ட் லிவ்டு வெற்றிகள் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்தில் போனால் இதெல்லாம் வந்து இந்த ஃப்ளாஸ்லாம் ரெக்டிஃபை ஆகி இட் வில் பிகம் அ செட்டில் ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் 11 எம்எல்ஏ வழக்கில் நீ விப்பை எடுத்து ஓட்டு போடுற ஒரு ஆட்சிக்கு நீ வந்து மேனேஜ் பண்ணுறீங்க. அது நான் அவரை கோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து வழக்கறிஞராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஐ டோன்ட் வாண்ட் டு காஸ்ட் அஸ்பர்ஷன்ஸ். அதாவது நீதிமன்றங்கள் மீதும் எல்லாருமே எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு காஸ்ட். ஏன்னா பல வழக்குகள் எங்களுக்கு ஃபேவராக வரும்போது நம்ம பாராட்டுறோம். அதனால் இவ்வளோ தவறுகள் நடந்த ஒரு வழக்கை நிலுவையில் வைத்து உச்சநீதிமன்றம் போகும்போது செட்டில் ஆக கண்டிப்பாக வரும். அதே மாதிரி ரெட்டாரேஷனமோ திருப்பி இவங்களுக்கு வர வெகு தூரம் இல்லை, விரைவில் வந்துடும். இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. திரு சரவணகுமார் இரட்டை இலை கிடைத்து விட்டது, தலைமை கழகத்தில் கொண்டாட்டம், இனிப்புகள்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இதுக்கு பிறகு இன்னொரு தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து 21 சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் நடக்கப் போகின்றன என்று கொஞ்சம் உறுதியான தகவல் மாதிரி தெரிகிறது. நடந்தால் இந்த தேர்தலோடு 21 தொகுதி இடைத்தேர்தலும் நடந்தால் அதற்கு பிறகு இரட்டை இலை கட்சி, செயற்குழு, பொதுக்குழு எல்லாம் எங்கே இருப்பாங்க? அதாவது பார்த்தோம்னா முதல் என்னோட கணிப்பு நான் சொல்லிடுறேன். நாடாளுமன்ற தேர்தலோடு 21 சட்டமன்ற இடைத்தேர்தல் வராது. ஏன் வராது அப்படின்னா என்னோட கணிப்பு என்னென்னா 21 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடத்தினா எல்லா மினிஸ்டர்ஸும் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிற எடப்பாடி அணிகளை சேர்ந்த மினிஸ்டர்லாம் எங்கே இருப்பாங்க? 21 சட்டமன்ற தேர்தல் இருப்பாங்க. அப்போ 40 தொகுதி நாடாளுமன்ற தொகுதியை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆட்சி முக்கியம், நாடாளுமன்றம் முக்கியம் இல்லை. ஸோ அதை இவங்க விரும்ப மாட்டாங்க. 40 போனாலும் பரவாயில்ல விட்டுருவாங்க. அதனால இவங்க இப்போ என்ன ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்கன்னா 21 எப்படியாவது வைக்காதீங்க, கஜா புயல் வச்சுன்னு சொல்லுங்க. சரி, இன்னும் காலம் தாழ்த்துறதுக்கு ஏதாவது காரணம் வேணும்ல? அதாவது இப்போ இவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எலெக்ஷன் கமிஷனை பற்றி. நான் என்ன சொல்லுவேன்னா, காரணம் உருவாக்குறது ரொம்ப எளிது. அந்த காரணம் நியாயமானதா இல்லையாங்கிறத நேரம் தான் டிசைட் பண்ண போகுது. நீங்கள் இப்போ மகாபாரத கதையை படித்தீங்கன்னா சண்டை வரைக்கும், போர் ஆரம்பிக்கிற வரைக்கும் எல்லா புத்திசாலித்தனம் நினைக்கிற ராஜேந்திரன் எல்லாத்தையும் யார் பண்ணுவான்னா துரியோதன குரு பண்ணிட்டு இருப்பாங்க. போர் ஆரம்பித்ததுக்கப்புறம்
அந்த ராஜதந்திரத்தை அவங்க பண்ண முடியாது. ஏன்னா நேரம் தாழ்ந்துருச்சு. சொன்னார்ல, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜான்னு. அந்த நேரம் வந்துருச்சுன்னா அவங்க ராஜதந்திரம் ஒர்க் ஆகாது. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா வந்துடுறாரு, அவர் நியாயம் பக்கம் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் ராஜதந்திரம் மட்டும்தான் ஒர்க் ஆகும், வரல. இவங்க சொல்லுவாங்க நீ தப்பு பண்ணுறீங்க. அதுமாரி இவங்க 21 தொகுதி தள்ளி போடுறதுக்கு சில வந்து பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு சில சட்டப்பூர்வமான தவறான வழிகள் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியாது, இருக்கலாம். ஆனால் என்னோட பொறுத்தவரை நடந்துச்சுன்னா 40 தொகுதிக்கு பாதிக்கும் அப்படின்னா பிஜேபி என்ன விடுவாங்களா? பண்ண விட மாட்டாங்க. இது முதல் கருத்து. ரெண்டாவது, நான் ஷியாமன் சொன்னார், ரெட்டைலை வந்து யார் ஓட்டு போட்டுற போகிறா அப்படின்னு சொன்னார். இந்த போராட்டம் ஓட்டுக்கான போராட்டம் அல்ல. ரெட்டைலை வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் இருக்கா டிடி வேணும் ஃபைட் பண்ணலாம். எதுக்காக ஃபைட் பண்ணுறோன்னா உரிமைக்கான. ரெண்டாவது காரணம், கருத்தளவில் ஒரு கண்ணளவில் கூட அம்மாவுக்கு எதிராக நாங்கள் செயல்பட்டோம் சொல்லிடக்கூடாது யாரும். அப்போ ஒரு ஓட்டு போட வர்றவர் அம்மா சின்னமாச்சேன்னு யோசிச்சா கூட அதை எடுத்து டிடிவன் இருக்காருன்னு வந்துடக்கூடாது. அந்த ஒண்ணுக்காக அந்த சின்னத்தை எடுக்க நினைக்கிறோம். தொண்டனுக்கு தெரியும். ஆனால் சில பொது மக்களுக்கு சில நேரங்களில் இலை மேலே ஒரு பாசம் இருக்கலாம். அம்மாவால் அந்த பாசம் தலைவரால் புரட்சி தலைவரால் ஒரு சின்ன குறுக்கீடு. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த பொருள் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தை வைத்தான் மதிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, வழக்கமாக சொல்கிறது. வெற்றிலை, பாக்கு, சுண்ணாம்பு எல்லாமே மங்களகரமான பொருட்கள். தட்டில் வச்சு மரியாதை தான் கொடுப்பாங்க. ஆனால் அதை வாயில் போட்டு மென்றுட்டோம்னா அதுக்கு பேர் எச்சில். அதாவது இப்போ ஒரு சக்திகள், சில சக்திகள்லாம் சேர்ந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ரெட்டையில எடுத்து ஒரு பட்டை மரத்துலையோ பட்டை மரத்துலையோ வச்சுட்டா அது அப்படி இல்லை. இந்த எலெக்ஷன் முடியும் போது தெரியும் அந்த மரம் என்ன ஆக போகுதுன்னு. அப்புறம் இந்த இலை எங்கே வரப்போகுது, இந்த வெற்றி சின்ன யார்கிட்ட இருக்க போகுது தொடர்ந்து. இது எல்லாத்துக்கும் இன்ஃபேக்ட் கூட்டணி பேசுகிற நிறைய கட்சிகளில் அவங்களுக்கே தெரியுது. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கட்சி ஏடிமிக்கே தான் வரப்போ. அதாவது முக்கியமான கேள்வி. ஆமாம், இப்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் இலை சொன்னார். முன்னாடிலாம் வந்து இலை மறைவு காய் மறைவாக விஷயங்களை செய்வார்கள் என்ற. இப்போ இலைக்காகவே எல்லாமே அப்பட்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு தெரியுது. திருஷாம், இந்த 21 தொகுதி சட்டமன்ற தேர்தல் ஒரு ஆட்சியையே ஆட்டம் காண செய்கிற ஒரு முக்கியமான தேர்தல். கண்டிப்பாக எனக்கு அதில் இன்னொரு சந்தேகம் வருது. இப்போது அது நடக்காது, மத்திய அரசுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருப்போம், நடத்த விடாமல் தடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் எனக்குள்ள கண்ணோட்டம் என்னென்னா, அடுத்த வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. அதோட மத்திய அரசனுடைய அத்தனை அதிகாரங்களும் போயிடுச்சு. அது ஒரு காபந்து சர்க்கார் தான். நாடாளுமன்றமே இல்லை. ஆமாம் கரெக்ட். அந்த நேரத்தில் இது தேர்தல் ஆணையத்தை எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது என்ற ஒரு சூழல் வந்தால் 21 சட்டமன்ற நடக்கும்ல. அதுக்காக தான் நம்ம வேண்டியவங்களை முதலே போட்டு வச்சிடறோம். நம்ம இந்த மாதிரி ஆகும்போது இல்லையே, தேர்தல் கமிஷன் வந்து பெரிசாஸ்திரி காலத்துலேருந்து நான் பார்க்குறேங்க. பெரிசாஸ்திரி வந்து தேர்தல் கமிஷனர், அதிமுக பிளவுபட்டுச்சு. அம்மா தலைமையில் ஒரு அணி, ஜானகி அம்மா தலைமையில் ஒரு அணி. ஜானகி அம்மா பத்திரிக்கையில் நாங்களாம் பணியாற்றினவங்க. ஜானகி அம்மாட்ட தான் டெஸ்ட் ஆஃப் மெஜாரிட்டியில் 97 எம்எல்ஏ இருந்தான். அப்படின்னா ஜானகி அம்மாவுக்கு தான் நீங்கள் ரிட்டர்னில் கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கலன்னு ராஜீவ்காந்தி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவங்க காங்கிரஸ் வந்துடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. நாளா பிளவுபடும் போது நாங்கள் வந்துடலாம். இதில் பாரதிய ஜனதா கட்சி மத்திரம் குறை சொல்ல முடியாது. என்ன வழியை காட்டிட்டு போச்சு. காங்கிரஸ் கட்சியும் இதையே தான் செய்யும். அதை பின்தொடர்றாங்க, அவ்வளவுதான். நம்ம தமிழ்நாட்டில் எதிர்க்க வேண்டியது ஒன்று காங்கிரஸ் என்றால் அதற்கு ஈக்குவலா பாரதிய ஜனதா பார்ட்டி. அதுல மறக்கவே கூடாது. தமிழ்நாட்டு நலன்களை பள்ளி கொடுக்கிறது தேசிய கட்சிகள் தான். தேசிய கட்சிகளோட யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து துரோகம் அளிக்கிறவங்க தான். தாமரை மலர்ந்தே தீரும். உறுதியான கருத்து எனக்கு இருக்கு. எங்க பார்க்கலாம், தாமரை மலர்றோம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் மலருமாங்கிறது தான் கேள்வி. தமிழ்நாட்டில் மலருது மலர்லங்க பாயிண்ட்டுக்குள்ளே போலங்க. ஆல் இந்தியாவில் வந்து வேற, நம்ம வேற. தமிழ்நாட்டோட நலன்கள் என்பது வேற. ஆனா தமிழ்நாட்டு நலன்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டே கொண்டே தான் வருது. அதுல ஒன்றும் நம்ம சந்தேகமா பட வேண்டாம். காங்கிரஸ் வந்த உடனே அப்ப தமிழ் மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுறதெல்லாம் நின்றுமா? காங்கிரஸ் வந்த உடனே ஹைட்ரா கார்பன் நின்றுமா? காங்கிரஸ் வந்த உடனே மீத்தேன் நின்றுமா? காங்கிரஸ் வந்த உடனே நீட் அகற்றப்பட்டு விடுமா? இவ்வளவு பேசுற ஸ்டாலின் வந்து நீட் அகற்றப்பட வேண்டும் சொல்லி காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டியதானே? ராம்தாஸாவது 10 கோரிக்கை எழுதி கொடுத்திருக்காருல, நிறைவேற்றினாலும் எழுதியாச்சும் கொடுத்திருக்காருல. நீங்க எழுதி கொடுத்தீங்களா? சரி, அப்ப டிடிவி தினகரன் பிரைம் மினிஸ்டர் ஆகுனா நீங்க நிறுத்துறீங்களா எல்லாத்தையும்? இல்ல, இது தேவையில்லை. இல்ல 40 தொகுதியில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகிறீங்களா? பிரைம் மினிஸ்டர் ஆகிறது இல்ல, பிரைம் மினிஸ்டருக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய தில் உள்ள. இல்லங்க, அவர் 40 தொகுதியில ஜெயிச்சார். உதாரணத்துக்கு சொல்லுவோம், 40 தொகுதியில அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவீங்களா? நீங்க எல்லாம் நீங்க சொன்ன விஷயம் அவர் பண்ணிட்டு வராரு. பிரைம் மினிஸ்டர் ஆக்க முடியாது. அவர் பிரதமர் ஆக வேண்டாம். ஆனால் யார் பிரதமர் ஆனாலும் அவர் வந்து டிடிவி கைக்குள்ள நிற்பார், சுட்டு விரலுக்கு ஆடுவார். அது நடக்கும்.
நான் என்ன சொல்றேன்னா தேசிய கட்சிகளோட கூட்டணி போடுறவங்க தமிழ்நாட்டு நலனுக்கு சேர்த்து பேசணுமா வேண்டாம் இல்ல, அவ்வளவுதான். அம்மா அவர்கள் 39 தனியா நிக்கும் போது பிரைம் மினிஸ்டர் நினைப்புல நிக்கல. இல்ல. டேடியா, லேடியான்னு கேட்டாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. எதுக்காக நின்னாங்கன்னா 39 MP MP இருக்கும்போது சின்ன குறுக்கீடு. இல்ல, மோடியா லேடியா கேட்கல. நேரம் முடிஞ்சு. குஜராத் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்க போது குஜராத்தின் மோடியா அல்லது தமிழ்நாட்டின் லேடியா அதை சரி மாத்திரம் சரி நேரம் முடிஞ்சிட்டு அரங்கத்துக்கு வந்து அழகான கருத்துக்களை எல்லாம் பதிவு வச்சிருக்கீங்க. உங்கள் மூவர் சீக்கிரம் முடிச்சிங்களா? தொலைக்காட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களை மீண்டும் ஒரு கேள்விகள் 1000 நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.